ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம 3 முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்ப நம்ம நந்தினி வந்துட்டு தாலி எடுத்தாந்து குடுத்து சுந்தரவல்லிய காப்பாத்துனது உங்க எந்த அளவுக்கு வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. புடிக்கல அப்படின்னா 100க்கு நம்ம நந்தினிக்கு எத்தனை மார்க் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினிக்கு வந்து இருந்தாலும் ரொம்ப தாராள மனசுங்க. அப்படி இருக்கு ஆக்சுவலா அப்படி இருக்கவே கூடாது. மனுஷனா கண்டிப்பா கோவப்பட்டு தான் ஆகணும். பணக்காரங்களா இருந்தா என்ன, ஏழையா இருந்தா என்ன, எல்லாருக்கும் ஒரே மனசு தான். அது வந்து புரிஞ்சுக்கணும். சுந்தரவல்லிக்கு அந்த தன்மையே கிடையாது. ஆனா நம்ம நந்தினியும் சுந்தரவல்லிக்கு ஏத்த மாரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம நந்தினிக்கு வந்து சுந்தரவல்லி நன்றி தான் சொல்லணும். அதுக்கு மாறாக நம்ம நந்தினிய தீர்த்து கட்டவே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கொலை பண்றதுக்குன்னு ஆளுங்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாரி நந்தினி ஃபோட்டோவ அனுப்பிச்சு, "இவள நாளைக்கே நீங்க தீர்த்து கட்டியே ஆகணும். அவ நாளைக்கு வெளிய வருவா. அவள அடிப்பீங்களோ, இல்ல லாரி வச்சு ஏத்துவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அவள கொன்னுடணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க நம்ம சுந்தரவல்லி. இத கேட்டதுமே மாதவிக்கு செம ஷாக்கு. "என்னடா இது அம்மா இந்த மாரி முடிவு எடுக்குறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஏம்மா இந்த மாரிலாம் பண்றீங்க? நீ அமைதியா இருடி. நான் இப்படிதான் பண்ணுவேன். என்ன அவ ஆரம்பத்துலருந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா. என்ன வச்சு அவ நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா. கண்டிப்பா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவள பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டா டென்ஷன் ஆகுது. அவ பிச்ச போட்டு நான் வாழணுமா? நான் வந்துட்டு அவள கொலை பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே ஐய்யய்யோ! நந்தினிய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நந்தினிக்கு பதிலா வேற யாரும் இந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க நம்பள ஆட்சி பண்ணுவாங்க. நம்பளால இந்த வீட்ல வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போயிட்டு சூர்யா கிட்ட உண்மைய சொல்லிடுறாங்க. "சூர்யா நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். ஆனா நீ வந்துட்டு என்ன ஆனாலும் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னக்கா சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி நம்ம நந்தினிய தீர்த்து கட்டவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவி உண்மைய சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சூர்யாவுக்கு வருது பாருங்க கோவம். ஃபர்ஸ்ட்டு நான் என் பொண்டாட்டிய காப்பாத்திட்டு, அதுக்கப்புறம் உங்க அம்மா மூஞ்சில கரிய பூசுறேன். இதுக்கு மேல அவ எனக்கு அம்மாவே கிடையாது. ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம நந்தினி வெளிய காய்கறி வாங்க கரெக்ட்டா போறாங்க. அந்த ரவுடி பசங்களும் நம்ம நந்தினிய பார்த்துடுறாங்க. "ஏய் இந்த பொண்ணு தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, லாரி வந்து வேகமா வருது. நம்ம நந்தினிய மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது நம்ம சூர்யா சார் வேற மாரி வந்து நம்ம நந்தினிய காப்பாத்திர்றாரு. நம்ம நந்தினிக்கு என்ன நடக்குது, போகுது ஒண்ணுமே புரியல. உடனே வந்துட்டு சரி லாரில இருந்து தான் வெளிய வந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, இந்த ரவுடி பசங்கலாம் நம்ம சூர்யா சார, நந்தினிய வந்து அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நான் ஆக்சுவலா நம்ம நந்தினிய தான் கொலை பண்றதுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சூர்யா சார் தான் ஹீரோவாச்சே. எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணி நம்ம நந்தினிய கூட்டு வர்றாரு. ஆனா சுந்தரவல்லி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சூர்யா சார் நந்தினிய கூட்டு வரத பார்த்ததுமே, என்னடா இது இவ இந்த வீட்டுக்கு வர்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. வந்ததுமே நம்ம சூர்யா சார் பெரியவங்க, தாய்க்குலம், அம்மான்னு கூட பார்க்காம பலார் பலார்ன்னு அரைஞ்சிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேல மரியாதைய காப்பாத்திக்கோங்க. இதுக்கு மேல போணுச்சுன்னா, நான் எந்த எல்லைக்கு போவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனாரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.